டெமோலாம் நீங்களே கொடுத்துருவீங்களாண்ணா? ஒன்றும் இல்லை மேடம், இது சம்மந்தப்பட்ட நம்ம ஒன்லி மிஷினரி தான் நாங்கள் பண்ணிக்கிருக்கோம். இதோட ரா மெட்டீரியல் எங்கெங்கே கிடைக்கும், இதோட அட்டபாக்ஸ் எங்கே கிடைக்கும், மற்ற டீட்டெயில் எல்லா கனெக்ட் நம்ம அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஓ சரி. அதோட இதோட உற்பத்தியை பொறுத்து நாங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம் மேடம். கஸ்டமர் சைட்ஸ் ஒரே வேலை சேல்ஸ் மட்டும்தான். சேல்ஸ் மட்டும். மற்றபடி இதை பற்றி நீங்கள் எப்படி நம்ம தயார் பண்ணுறது புதுசாக பண்ணுறோமே தெரியல, அந்த இதுக்கே வேலை கிடையாது. கண்டிப்பாக அதோட சப்போர்ட் அனைத்துமே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஒரு கற்பூர மிஷினாக இருக்கட்டும், ஒரு கப் சாம்பிராணியாக இருக்கட்டும், பஞ்சகாவிய மிஷினாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அது எப்படி ரெடி பண்ணுறது, அது எந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணணும், அது என்னென்ன பண்ணணும், எந்த மாதிரி சென்ட் ஆட் பண்ணுறது எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஓகேங்கண்ணா. அதோட ரா மெட்டீரியல் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் கொடுத்துருவோம். எல்லாமே கொடுத்துருவோம். சூப்பருங்கண்ணா, எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிவேல்டு சேனலில். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூரில் மிஷினரிஸ் எல்லாம் வந்து தயார் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட்டான இடம்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நான் இன்றைக்கி வந்து தான் இங்கே வந்து ப்ரூவ் பண்ணிட்டேன். ஏன்னா அவ்வளோ மிஷினரிஸை வந்து நம்ம வீக்கெண்ட் டெக்னாலஜி வந்து தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன மேனுவல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் அந்த மாதிரியெல்லாம் மிஷினரிஸ் வந்து தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக வந்து லேடிஸ் வீட்டில் இருந்தபடியே வந்து தொழில் பண்ணலாம், அந்த மாதிரியான மிஷினரிஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. மெயினாக வந்து பூஜா ஐட்டம் இருக்கு இல்லையா, பூஜா ஐட்டத்தில் பார்த்திங்கன்னா கற்பூரம், ஊதுபத்தி, கப் சாம்பிராணி, இந்த மாதிரி பூஜா ஐட்டம் A to Z அதை தயார் பண்ணுறதுக்கான மிஷினரிஸ் எப்படி பண்ணணும், அதுக்கு என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் நம்ம வச்சு பண்ணணும், அது எல்லாமே அவங்க தரோவாக எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. மிஷினரிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு காம்பேக்டாக சின்னதாக நம்ம வீட்லேயே இத்தினோண்டு இடம் இருந்தால் போதுங்க, அந்த இடத்துலையே நம்ம வச்சு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உண்டான எல்லாமே இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். உண்மையாகவே நான் இந்த இடத்துக்கு வந்தது ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நம்மளோட சேனலில் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை இந்த இடத்துலையே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபுல் டீட்டெயில் இது வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, என்னென்னலாம் தயாரிக்கலாம் அப்படிங்கிறது தெளிவான ஒரு டெமோவோட இந்த வீடியோ வந்து கொடுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருக்கேன். ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஃபாலோ கொடுத்துக்கோங்க. வாங்க போகலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உள்ளே போயிடலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் மேடம். அண்ணா நான் உள்ளே வரும்போதே நிறைய கப் சாம்பிராணி வச்சுட்டு இருக்கீங்க. ஆமாம் மேடம், நாங்கள் என்னன்னா இங்கே மிஷினரி தான் பண்ணிக்கிறோம், கப் சாம்பிராணி சம்மந்தப்பட்ட. ஓகேண்ணா. அப்போ நாங்கள் ட்ரையல் எடுப்போம், ட்ரையல் எடுக்கிற வேஸ்ட் ஆகிடக்கூடாது, அதெல்லாம் வீட்டுக்கு பேக் பண்ணி கொண்டு போயிடுவோம். ஓ சரி சரி சரி. ஆனால் நம்ம இது பண்ணுறது இல்லை, மிஷின் மட்டும் தான் நாங்கள் பண்ணுறோம். இது பார்த்துலாமாங்கண்ணா? பார்த்துலாம். இதுதான் கப்பு உங்களுக்கு. ஓகே. இது வந்து இந்த காய வச்சிருவோம். ஓகே. காஞ்சதுக்கப்புறம் சாம்பிராணி உள்ள புல் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவோம். ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் வந்து நம்ம டெமோ கொடுக்குறது. ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா. இதெல்லாமே நம்ம இதை பண்ணக்கூடிய மிஷினரிஸ் தான் நம்ம நாங்கள் பண்ணிக்கிறோம். சரிங்கண்ணா. அப்படியே உள்ள போய் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாமாங்கண்ணா? சொல்லுங்கண்ணா. நம்ம கம்பெனியோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துடலாமா? ஓகே ஓகே. கம்பெனி நேம், கம்பெனி எந்த இடத்துல லொகேட் ஆயிருக்குது? கம்பெனி பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் டெக்னாலஜி மேடம். கம்பெனி நேம் சின்னவடமேட்டி அஞ்சூனர்ல இருக்கு. கம்பெனி அஞ்சூனர்ல இருக்குது. நம்ம அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறோம், செக் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ல வந்து நம்பர் கொடுத்துடலாம். சொல்லுங்க, எந்த மாதிரியான நம்ம மிஷினரிஸ் எல்லாம் தயார் பண்ணிட்டு? இப்போ நான் மிஷினரிஸ் பார்த்தீங்கன்னா கப் சாம்பிராணி, கற்பூர மிஷின், அகரபத்தி மிஷின், பஞ்சகாய் விளக்கு, இந்த பூஜை சம்பந்தப்பட்ட மிஷினரி எல்லாமே A to Z பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எல்லாமே நம்ம ஃபேக்டரியே தான் உங்களுக்கு. உள்ள வாங்க மிஷினரிலாம் உங்களுக்கு ட்ரையல் காட்டுறோம். உங்களுக்கு பார்த்தலாமா? நம்ம பண்ணக்கூடிய மிஷினரிலாம் சரிங்கண்ணா. எல்லா டெமோவோட பார்த்தலாங்க. கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ இது வந்து நம்ம ஃபேக்டரி மேடம். உள்ள இருக்க மிஷினரி எல்லாமே உள்ள இருக்கு. நாங்களே மிஷினுக்குள்ள பொருள் எல்லாமே இங்கே நான் உள்ள ரெடி பண்ணிக்கிறோம். சரிங்கண்ணா. இப்போ இது ஒரு DR மிஷின் சொல்லுவோம் உங்களுக்கு. உள்ள லேத் எல்லாமே இருக்கு உங்களுக்கு, VMC உங்களுக்கு எல்லாமே இருக்குங்க. சரிங்கண்ணா. இது எல்லாமே நீங்களே பண்றீங்க எல்லாமே? இப்போ நம்ம ஒரு மிஷின் வாங்குறோம்னா A to Z நீங்களே எல்லாமே ரெடி பண்ணி ரொம்ப பக்காவா கண்டிஷனோட கொடுத்துறீங்க. ட்ரையல் பார்த்து உங்களுக்கு பக்காவா நாங்கள் அனுப்பிச்சு கொடுப்போம். ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா. அந்த மிஷின் பார்த்துலாமாங்கண்ணா? வாவ். இங்க என்னென்ன ஒர்க் போயிட்டு இருக்குது? இப்போ வந்து ஹோல்ஸ் போட்டுக்கு இருக்காங்க. ஹோல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஹோல்ஸ் போட்டுக்கு இருக்காங்க. ஓகேங்கண்ணா. இது பார்த்தீங்கன்னா ஒரு லேத், அதோட ஸ்பேர் இது ஓடிக்கிட்டு பாருங்க. ஓகே. மிஷின் வந்து எப்படின்னா இதில் தான் நம்ம சாம்பிராணி மேக். ஆமாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் மிஷின். இது வந்து 6 கேவிட்டி அடிக்கிறது. இது கரண்ட் அந்த மாதிரி எதுவுமே வேண்டியதில்லை உங்களுக்கு. சும்மா வீட்டில் ஒரு சின்ன அளவுக்கு இருந்தால் இடம் இருந்தால் போதும் பாருங்க. இதுக்குன்னு தனி ஸ்பேஸ் எல்லாம் தேவையில்லை. இது தனியாக ஒன்று பேசலாம் தேவையில்லைங்க உங்களுக்கு. ஒர்க் பண்ணுறதே பாருங்களேன், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். பையன் பாருங்க கீழே டவுன் பண்ணுவோம்ல, டவுன் அடுத்த செகண்ட் பவுடர் மட்டும் ஃபுல் பண்ணால் போதும் உங்களுக்கு. அவ்வளோதான். சிமெண்ட் அப்படியே எடுக்கிறதா உங்களுக்கு. ஓகே. இதுக்கு வந்து நம்ம கரண்ட் அந்த மாதிரி எதுவும் தேவையில்லை. கரண்ட் அந்த மாதிரி எதுவுமே தேவை கிடையாது. சூப்பராக இருக்குண்ணா. பாருங்க மாவு சும்மா ஃபுல் பண்ணுறதா உங்களுக்கு. மாவு பாருங்க ஜஸ்ட் போட தான் செய்யறாங்க. மாவு போடுறதா உங்களுக்கு.
மாவுல வந்து தண்ணி கண்டென்ட் கரெக்டாக மிக்ஸ் பண்ணிட்டு மாவு உள்ள ஃபுல் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறதா வேலை உங்களுக்கு. பாருங்க சுற்றி விட்டா போதுங்க, அவ்வளோதான். அவ்வளோதான் பாருங்க, அவ்வளோதான் ஒர்க்கே முடிஞ்சு. இதை எடுத்து நம்ம நல்லா வெயிலில் காய வச்சா போதும். அழகா இருக்குங்க. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் எதுவும் தேவையில்லைங்க, தேவையில்லை, மேனுவலாக ஒர்க் பண்ணுறோம். ஆனால் இது வந்து நம்ம லேடிஸே இது பண்ணலாம் அப்படிதானங்கண்ணா? ஆமாம் ஆமாம், பெரியவங்க சின்னவங்க யார் இருந்தாலும் ஒர்க் பண்ணலாம். ஒர்க் பண்ணுறது ரொம்ப உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். ஓகே, இதில் வந்து நாங்கள் நிறைய மாடல் பண்ணுறோம் மேனுவல்லே உங்களுக்கு. இது வந்து 6 பீஸ் உள்ளது இருக்குது. அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா 12 பீஸ் உள்ளது இருக்குது உங்களுக்கு. அதுவும் பார்த்தலாமாண்ணா? அதுவும் அது ரெடியாக இல்லைப்பா, எல்லாம் ஆர்டர் பேஸ்க்கு தான் போய்க்கு. ஓகே, அது இல்லாமல் நிறைய மிஷினரி இருக்குது உங்களுக்கு காட்டுறோம். பார்த்தலாங்கண்ணா. சாம்பிராணி எப்படி மேக் பண்றதுங்கறத பார்த்துட்டோம். இது எப்படி நான் ட்ரை பண்ணணுமா? இது ஃபர்ஸ்ட் என்னன்னா நாங்க வெயில்ல நல்லா காய வைக்கணுங்க. ஓகேங்கண்ணா. காஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா இதுதான் ட்ரையர் நாங்க சொல்றதுங்க. ஓகே. இப்போ ட்ரையருக்குள்ள என்ன பண்ணுவோம்னா சாம்பிராணி உள்ள ஃபுல் பண்ணிட்டு ட்ரையர்ல வச்சு ஒரு 15 நிமிஷத்துல வந்து நல்லா ஜாம் ஆகி பிடிச்சிக்கிறோம் சாம்பிராணி. 15 நிமிஷத்துல? ஆமா, 15 நிமிஷத்துல பிடிச்சிக்கிறோம் உங்களுக்கு. ஓ, இப்போ இந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் பேக்கிங்கே கொண்டு போறதுங்க. சூப்பருங்கண்ணா, சூப்பருங்கண்ணா. இதுவும் நீங்களே பண்றீங்களாண்ணா? ஆமா, இது எல்லாமே மேக்ஸிமம் இது சம்பந்தப்பட்ட அனைத்தையுமே நாங்க பண்றோம். நீங்களே பண்றீங்க? ஆமா ஆமா, சூப்பர் சூப்பர். நீங்க எல்லா மிஷினரிஸும் இவங்களே பண்ணிட்டு இருக்காங்க. கஸ்டமர் சைஸ் நாங்க பண்றது பாத்தீங்கன்னா இது 3 ட்ரே உள்ளதுன்னு சொல்லுவோம். ஓகேங்கண்ணா. இப்போ அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா எங்களுக்கு 4 ட்ரே. இது பார்த்தா 4 ட்ரே இந்த மாதிரி பண்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 8 ட்ரே உள்ளது பண்றோம். அந்த மாதிரி கஸ்டமர் எப்படி கேட்குறாங்க, நீங்க எந்த மாதிரியான உங்க பிசினஸ் டெவலப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நாங்க பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்கண்ணா, ஓகேங்கண்ணா. பார்த்தீங்கன்னா இது 8 ட்ரேன்னு சொல்லுவோம். இதுல 10 ட்ரே பண்றோம். நம்ம கஸ்டமர் எந்த மாதிரி கேட்டாலும் நாங்க பண்ணி கொடுக்குறோம். சூப்பருங்கண்ணா. இந்த மாதிரி ஒரு இடத்த தான் நானே தேடிட்டு இருந்தேன். நிறைய பேர் பிசினஸ் பண்றவங்க நம்ம சேனல்ல நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு சின்ன ஸ்பேஸ் இருந்தா போதும் வீட்டுக்குள்ள, நம்ம அழகா இந்த பிசினஸ் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். அண்ணா இது என்ன மிஷின்னா? இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்களா நீங்கள் 6 கேவிட்டி அடிக்கிற மிஷின். ஆமாங்க. இதோட கொஞ்சம் அட்வான்டேஜுங்க இது. இது பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 பீஸ் வருங்க உங்களுக்கு. அட்டன்டைமில் 25 பீஸ் வருங்க. ஓகே. 25 பீஸ் வந்த உடனே ஒன்றும் இல்லைங்க, அந்த ஸ்கூன் அப்படி உள்ள விட்டுட்டு இப்படி எடுத்து அப்படி வச்சிட வேண்டியதுதான். அவ்வளோதான் வேலை உங்களுக்கு. அதே மாதிரி ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பேஸ் கரண்ட்ல ஒர்க் பண்ணுறதுங்க. இது வந்து லிவர் ஆப்ஷன் சொல்லுவோம். லிவர் இப்படி ஆப்ரேட் பண்ணால் போதும் உங்களுக்கு. அந்த வீடியோ கூட உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகேங்கண்ணா, நீங்க பாருங்க சைடுல போடுறேன், நீங்க பாத்துக்கோங்க வீடியோவை. ஓகேங்க. ஓகேங்கண்ணா. இதுவுமே பாத்தீங்கன்னா அட்டன் டைம்ல 25 கப் சாம்பிராணி நம்ம மேக் பண்ணிக்கலாம். ஆமா, ஓகேங்கண்ணா. கூட உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஈஸியா இருக்கும், ஒர்க் பண்ணவே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரி, நம்ம வொர்க்கிங் வீடியோவும் பார்த்தலாம். ஏன்னா டெமோ கொடுக்குறோம்னு சொல்லிருக்கோம் இல்லையா? இது 49 பீஸ் வரும் ஒரு பஞ்சிங்க்கு. 49. என்னன்னா கஸ்டமர் கேட்க மாதிரி என்ன நீங்க பார்க்கலாம், அது ஒரு கலர்ல இருக்கு, இது ஒரு மாடலா இருக்கு அப்படின்ட்டு கஸ்டமர் எந்த மாதிரி கேட்கறாங்களோ அந்த மாதிரி அவங்க எதிர்பார்க்குற மாதிரி நான் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு. ஓகே. இதெல்லாமே பாத்தீங்கன்னா கஸ்டமர் கேட்டிருக்காங்கன்னா ஆர்டர் பேஸ்ங்க. ஆர்டர் பேஸ்க்கே தான் நான் பண்ணிக்கிறோம். ஓ சூப்பர்ங்கண்ணா, சூப்பர். இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா மிக்சர் அந்த பவுடரை வந்து என்ன பண்ணுவோம்னா உள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மிஷின்ல எடுத்து போடுவோம் நாங்க. ஓ, அது மாதிரி எந்த அது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல் பண்ணுறோம், எம்எஸ்எல் பண்ணுறோம். கஸ்டமர் என்ன சைஸ் எஸ்எஸ் இருக்கு, எம்எஸ் இருக்கு, கஸ்டமர் கேட்குற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்கண்ணா, ஓகேங்கண்ணா, சூப்பர். இப்போ மேனுவலும் இருக்குது, இதெல்லாம் அசம்பிளி ஆகி இருக்கு. இது பாருங்க, இப்படி தான் நம்ம ஒர்க்கு. ஓ, எல்லாமே அசம்பிளி ஆகி இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கக்கூடிய மிஷின்ஸும் நம்ம பார்க்கணும். அசம்பிளி ஆகி இருக்குதுங்க. இது பாருங்க, இது ரெடி ஆகிடுச்சு. கூட நம்ம ஒரு ட்ரையல் கூட பார்த்துடலாமே. கொஞ்சம் பவுடர் போடுங்க, எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க. இது வந்து கரித்தூள்னு சொல்லுவோம் மேடம். ஓகே. கரித்தூள் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள இருக்க நல்லா ஃபுல் பண்ணிக்கிறோம் நம்ம. சரிங்கண்ணா. நம்ம அதில் பார்த்தோம் இல்லையா? அதில் பார்த்து அது ஃபுல் பண்ணிக்கிற வேண்டியது. இதில் எவ்வளோ இது குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இது 49 பீஸ் வருதுங்க மேடம். ஓகே ஓகே. இது எப்படி? இது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஷிஃப்ட்டுக்கு பார்த்தா ஒரு 6000 பீஸ் எடுக்கலாம். அது உங்களுக்கு 6000 பீஸ் எடுக்கலாம். சூப்பருங்கண்ணா. கொஞ்சம் அந்த மாதிரி பெருசாக ஒரு கம்பெனி வச்சிருக்காங்கன்னா இதெல்லாம் வந்து ஆமாம் இருக்காங்க. இப்போ இதில் வந்து நிறைய மாடல் பண்ணுறது வந்து செமி மாவு வந்து நம்ம ஃபுல் பண்ணுறோங்க. ஓகேண்ணா. இப்போ இதுவே பார்த்து வந்துன்னா மாவு வந்து ட்ரேக்கில் கொட்டிட்டீங்கன்னா அதுவே ஃபுல்லிங் ஆயிரும் உங்களுக்கு. அந்த மெத்தடில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். வாவ், சூப்பராக. ஒரு தடவை பஞ்ச் பண்ணால் போதும். அவ்வளோ ஒரு தடவை பஞ்ச் பண்ணால் போதுங்க உங்களுக்கு. வாவ், அழகாக வந்துருச்சுங்க. அவ்வளோதான் வந்துருச்சுங்க. இது அப்படி எடுத்து அங்கே வச்சுட்டோம்னா போதுங்க, அவ்வளோதான். அப்படியே ட்ரை ஆயிரும் உங்கள் வெயிலில் வச்சோம்னா. வாவ், இப்போ கரண்டி வச்சுட்டு அப்படியே எடுத்துட வேண்டியதாங்க. அவ்வளோதான். இது எடுக்கிறது கூட ரொம்ப ஈஸி தான் போல இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குங்கண்ணா. கண்டிப்பாக வந்து இது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மிஷினை வாங்கி, ஆனால் இது ஒரு 10 ரூம் இருந்தால் போதுமா? அவ்வளோ கூட தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு. ஆமாம், இது மிஷின் வைக்க கம்மியாக இருந்தாங்க. நம்ம மெயினாக வெளியிடம் தான் முக்கியம் நம்மளுக்கு. வெளியில தான் நம்ம இந்த பொருள் காய வைக்கிறதுக்கு. ஓகே. மற்றபடி ஒர்க் பண்ணுறதுக்கு சும்மா சின்ன இடம் இருந்தால் போதுங்க. ஓகே, பாருங்க, இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, சும்மா அந்த லிவர் பிடிச்சி இழுப்பாங்க, அவ்வளோதான். லிவர் ஆப்ரேட்டர் தாங்க. ஒர்க் பண்ண ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்கண்ணா. ஆல்ரெடி நம்ம மேனுவல் ஒன்று பார்த்தோம் இல்லையாங்க, சின்னது. இது அதுலயே வந்து பெருசு. இதில் பார்த்துடலாங்கண்ணா. லிவர் மட்டும் லைட்டாக இது பண்ணால் போதும்.
பாருங்க போட்டு ஃபுல் பண்ணிட்டாங்க. ஆனால் நீங்கள் எந்த ஊர்களுக்கெல்லாம் இந்த மிஷினரியில் வந்து அதிகமாக ஃபாஸ்ட்டாக வாங்குறாங்க? இப்போ ஃபாஸ்ட்டாக அதிகமாக எங்களுக்கு சேல்ஸ் வந்து சென்னை தாங்க எங்களுக்கு அதிகமாக. சென்னை தான். 2வது இடத்துல வந்து மதுரையில் இருக்குங்க. 2வது இடம் மதுரையில். அதெல்லாம் நார்த்து. அந்த லிவர் பிடிச்சிக்கிட்டாங்க பாருங்க. அவ்வளோதான் அவ்வளோதான் பஞ்ச் ஆயிடுச்சு. வாவ். அழகாக வெளியே வந்துருச்சு. இது நம்ம கை வச்சுலாம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே அதை ஃபோக்கஸ் பாருங்க எப்படி இருக்கு, உங்களுக்கு நீட்டாக எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. செமையாக இருக்குங்களா? அட்டன் டைமில் பாருங்க. இது எவ்வளோ பீஸ்னா இருக்கும்? 49 பீஸுங்க. 49 சாம்பிராணி வந்து நம்ம தயார் பண்ணியாச்சு. ஜஸ்ட் இது 1 நிமிஷம் இருக்குமாண்ணா? அவ்வளோதான். மாவு ஃபுல் பண்ணுறதாங்க ஒரு வேலையே நம்மளுக்கு. ஓகேங்கண்ணா. இப்போ வந்து ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கிறது வந்து சென்னைக்கு அப்புறம் நார்த்து. ஆமாங்க. ஓகேங்கண்ணா. அண்ணா நம்ம இப்போ கப் சாம்பிராணி பார்த்தோம். இன்னும் வேற என்னென்ன மிஷின்லாம் வச்சிருக்கீங்கண்ணா? இப்போ கப் சாம்பிராணி சம்மந்தப்பட்ட அனைத்துமே பண்ணி கொடுக்குறோம். ட்ரையர் பண்ணுறோம், மிக்சர் பண்ணுறோம், அது சம்மந்தப்பட்ட எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்கண்ணா. இப்போ இது பார்த்தீங்கன்னா கற்பூர மிஷின் சொல்லுவோம். கட்டி கற்பூரம் 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி பாரா கேட்பாங்க. பார் கற்பூரம் சொல்லுவோம். உள்ள மாவு போட்டுட்டு இந்த லிவர் அதே ஆப்ஷன் தான் உங்களுக்கு. இதை பிரஸ் பண்ணி அப்படியே எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே. சின்ன கற்பூரத்துல இருந்து பெருசு வரைக்கும் பண்ணிக்கலாம். கேஜ் கணக்குல இது பண்றதுங்க. கேஜ் கணக்குல பண்றோம். இது வந்து எப்படின்னா கஸ்டமர் கேட்டிருக்காங்க. கஸ்டமர் எந்த மாதிரி கேட்டாலும் அவங்களோட தேவை. ஆமா, இது கற்பூரம் அந்த சூட மிஷின் சொல்லுவாங்க இல்லையா, இதுதாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா அண்ணா வந்து மிஷின் பெரிய பெரிய மிஷின் எல்லாம் தயார் பண்றாங்கன்னு சொன்னோம் இல்லையா, இதுவும் இருக்குது. ஆனா வேற என்னென்ன வச்சிருக்கீங்க? வேற பாத்தீங்கன்னா சாக் பீஸ் ஸ்கூல்ல நம்ம எழுதுவோம்ல. ஆமாண்ணா. இது பாத்தீங்கன்னா சாக் பீஸ்ங்க. அது இந்த மிஷின் பாத்தீங்கன்னா அது இருக்கா நம்ம கிட்ட? ஆமாங்க. வாவ். இது பார்த்தா 1500 வோல்ட்ஸ்ங்க உங்களுக்கு. ஒரு தடவை நம்ம போட்டோம்னா 1500 பஞ்ச் உங்களுக்கு வந்துரும். உங்களுக்கு பீஸ் வந்துரும் உங்களுக்கு. சூப்பர்ங்கண்ணா. இது நம்ம கப் சாம்பிராணி பார்க்கறதுக்காக தான் வந்தோம். இதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம், டெமோவோட பார்க்கலாம்னா. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல நம்மளால 1500 சாக் பீஸ் வந்து தயார் பண்ண முடியும். சூப்பர்ங்க. இது எப்படின்னா இது வந்து மேனுவலா தான் உங்களுக்கு கஸ்டமர் சைஸ் கேட்டதுக்கு பண்ணி கொடுத்துருக்கு. இது வந்து மேனுவல் தான் உங்களுக்கு. சாக் பீஸ் பத்தில கரண்ட் அந்த மாதிரி எதுவும் வராது. இது கரண்ட் எல்லாம் தேவையே இல்லைங்க. நம்ம இப்ப பார்க்கக்கூடியதுல மேனுவல் இருக்கு, கரண்ட் இருக்கு. நீங்க எப்படி வேணுமோ உங்களோட சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிஷினரிஸை வந்து இவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. உண்மையாவே நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுயதொழில் பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க. அதுவும் நீங்களே தயார் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது அதில் ரொம்ப சந்தோஷம், நம்மளுக்கு ரொம்ப முழுசாக வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுவோம். அந்த மாதிரி தான் வந்து நம்ம வீக்கெண்ட் டெக்னாலஜி வந்து கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் வேறு என்னென்னலாம் இருக்குண்ணா பார்த்துலாமாங்கண்ணா? நீங்க இப்ப நிக்கிறீங்களே அந்த மிஷின் என்ன மிஷின்னா? இப்போ இது பார்த்தா பஞ்சகாவிய விளக்குன்னு சொல்லுவோம் மேடம். ஆமா, அதுவும் இருக்குங்கண்ணா. அதுவும் நாங்க பண்றோம். வா. இது பார்த்தா ஹைட்ராலிக் மாடலுங்க. இது ஹைட்ராலிக் 24 பீஸ் வரும் ஒரு பஞ்சுக்கு. பஞ்சகாவியம் இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. ஒவ்வொரு மாட்டு சாணங்கள் இருக்குல்ல, அதுல பண்ணக்கூடிய விளக்கு அதான் பஞ்சகாவிய விளக்கு உங்களுக்கு. ஓகேங்கண்ணா. ஓகேங்கண்ணா. அட் டைத்துல உங்களுக்கு 24 பீஸ் வரும். இதுல மேனுவல் நான் பண்ணிக்கிறோம். 6 பீஸ் வர மாதிரி. இது வந்து எப்படின்னா ஆட்டோமேட்டிக்னா ஹைட்ராலிக் டைப் மேனுவல் ஆபரேட்டர். அதே மாதிரி அந்த லிவர் டைப் தான் உங்களுக்கு. ஓகே. இந்த பஞ்சகவியத்துக்கும் பாத்தீங்கன்னா தனியா மிஷின் இருக்கு. தனியா மிஷின் இருக்கு உங்களுக்கு. ஏன்னா இப்போ இந்த விளக்கு வந்து அவ்வளோ எல்லாருமே வாங்குறாங்கண்ணா. ஏன்னா இந்த மிஷின்லாம் நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எங்க வேணாலும் இந்த பிசினஸ் வந்து சூப்பரா பண்ணலாம். ஆன்லைன் ஆஃப்லைன் எப்படி வேணாலுமே உங்க பிசினஸ் வந்து நீங்க பெருக்கிக்கலாம். இது என்ன மிஷின்னா? இது பாத்தீங்கன்னா இந்த வேஸ்டேஜ் கப்லாம் வேஸ்டேஜ் ஆச்சுன்னா திரும்ப இதுல போட்டு நம்ம ரீப்ராசஸிங் பண்ணிக்கலாம். கப் சாம்பிராணி. அது சம்பந்தமா பாத்தீங்கன்னா சாம்பிராணி இதெல்லாம் மாதிரி கட்டியா இருக்கும். இதுக்குள்ள போட்டு நம்ம தூள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாம்பிராணி ஃபுல் பண்ண யூஸ் ஆகும் உங்களுக்கு. அது சம்பந்தப்பட்ட என்ன மெட்டீரியல் இருந்தாலும் இதுல அரைச்சிக்கலாம். இதுவும் நம்ம கிட்ட இருக்கு. ஆமா, இதுவும் இருக்கு. பாருங்க, இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய மிஷினரிஸ் எல்லாம் வந்து சார் வந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மிஷினும் நீங்களே பண்ணுறீங்க? ஆமாம் ஆமாம். ஓகேங்கண்ணா. பார்த்தீங்கன்னா எல்லா மிஷினுமே இருக்குங்க இவங்ககிட்ட. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னென்ன மிஷின், என்னென்ன ப்ரைஸ் வரும், எல்லா டீட்டெயிலும், இது எப்படி வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் எல்லா டெமோவோட கொடுத்துருவீங்க. அப்படி தான் டெமோவோட கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஓகேங்கண்ணா. ஒன்றும் இல்லை மேடம், இது சம்மந்தப்பட்ட நம்ம ஒன்லி மிஷினரி தான் நாங்கள் பண்ணிக்கிறோம். இதோட ரா மெட்டீரியல் எங்கே கிடைக்கும், இதோட அட்டபாக்ஸ் எங்கே கிடைக்கும், மற்ற டீட்டெயில் எல்லா கனெக்ட் நம்பர் அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. சரி. அதோட இதோட உற்பத்தியை பொறுத்து நாங்கள் எல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம் மேடம். கஸ்டமர் சைட்ஸ் ஒரே வேலை சேல்ஸ் மட்டும் தான். மற்றபடி இதை பற்றி நீங்கள் எப்படி நம்ம தயார் பண்ணுறது புதுசாக பண்ணுறமே தெரியல, அந்த இதுக்கே வேலை கிடையாது. கண்டிப்பாக அதோட சப்போர்ட் அனைத்துமே நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஒரு கற்பூர மிஷினாக இருக்கட்டும், ஒரு கப் சாம்பிராணியாக இருக்கட்டும், பஞ்சகாவிய மிஷினாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அது எப்படி ரெடி பண்ணுறது, அது எந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணணும், அது என்னென்ன பண்ணணும், எந்த மாதிரி சென்ட் ஆட் பண்ணுறது எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஓகேங்கண்ணா. அதோட ரா மெட்டீரியல் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் கொடுத்துருவோம். எல்லாமே கொடுத்துருவோம். சூப்பருங்கண்ணா. எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம சேல்ஸ் பண்ணுறது மட்டும் தாங்க நம்மளோட வேலை. உங்கள் பிஸ்னஸை தாராளமாக நீங்கள் தொடங்கலாம். சாரோட நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் இவ்வளோ நேரம் உங்களோட டைம் ஒதுக்கி எல்லாமே ரொம்ப டெமோவோட சூப்பராக வந்து எங்களுக்கு காமிச்சிங்க. ரொம்ப சந்தோஷங்கண்ணா. என்னோட சப்ஸ்கிரைபர் வரும்போது நல்ல ஒரு பெஸ்ட்டான சர்வீஸை கொடுங்க. கண்டிப்பாக மேடம். தேங்க்யூண்ணா. தேங்க்யூ மேடம்.